ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரணத்தை தவிர எல்லா விதமான உடல்நல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தர்றதுனா கருஞ்சீரகத்தை சொல்லலாம். இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சரியான உணவை சரியான அளவுகளில் சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இதுக்கு அதிக செலவு செஞ்சு கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களோட தினசரி வழக்கத்தில் மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறதன் மூலமாக புற்றுநோய் மாதிரியான பல உடல்நல பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட்ற முறை எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருஞ்சீரகத்தை பொடிச்சு வச்சுக்கணும். காலையில் எழுந்ததுமே 1 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை 1 கிளாஸ் வெந்நீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா இனிப்பு சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இப்படி கருஞ்சீரகத்தை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும். சரி வாங்க, கருஞ்சீரகம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது உங்களை ரொம்ப நேரத்துக்கு நிறைவாக வச்சுருக்கும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அதுவும் விரைவாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் தொற்றுகளை தடுக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல் இது மாதிரியான பொதுவான சில நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கு வெறும் வயிற்றுல கருஞ்சீரகத்தை நான் சொன்ன மெத்தடில் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருஞ்சீரகம் இருக்குல்ல, இது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட நல்லது. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்கள் அதனால் ஏற்படக்கூடிய வலியை போக்குறதுக்கு கருஞ்சீரக விதைகளை தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் இருக்குல்ல, இது சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் உடம்புல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுது. நான் சொன்ன மெத்தட் படி தினைக்கும் நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வர்றப்ப உங்களோட ரத்த அழுத்தம் கட்டுப்படும். இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோயை தடுக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பலரும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் சர்க்கரை நோயை தடுக்கிறதுக்கும் சர்க்கரை நோயாளிகள் தங்களோட ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளர வச்சுக்கிறதுக்கும் தினமும் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு வலியை குணப்படுத்துறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூட்டு வலியால் அவதிப்படுறவங்கலாம் கருஞ்சீரகத்தை உங்களோட தினசரி உணவில் சேர்த்துக்கலாம். இந்த அற்புத விதை இருக்குல்ல, இது கழுத்து, முதுகு, மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் தரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினைவாற்றலை மேம்படுத்துறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுது. இது உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக விழிப்போட செயல்பட வைக்குது. டெய்லி நான் சொன்ன மெத்தடில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறப்ப அது உங்களோட நினைவாற்றலை மேம்படுத்தும். உடனடியாக ஆற்றல் கிடைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகத்தை தண்ணி தேனோடு சேர்த்து குடிச்சிட்டு வரப்ப உடனடியாக ஆற்றல் கிடைக்கும். இதை குடிக்கிறதுனால சோர்வு, சோம்பல் உணர்வுலாம் ஏற்படாது. இதை தவிர கருஞ்சீரகத்தை தலைமுடிக்கு கூட பயன்படுத்தலாம். இது நல்ல அடர்த்தியான கருமையான கூந்தல் நமக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கருஞ்சீரகத்தை உணவில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினைக்கும் வெறும் வயிற்றுல கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் கருஞ்சீரகத்தை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.